வணக்கம் செல்வி அம்மா. இந்த பதிவு உங்களுக்கு தான். பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும் நிகழாத வகையில் மாணவ குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகாத வகையில் நாள்தோறும் பள்ளிக்கூடங்கள் மீது முறைப்படி கவனம் செலுத்தி மாணவ குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளிக்கூடங்களை முறைப்படி பாதுகாப்புடன் ஒழுங்குமுறையுடன் செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும் என்பது மட்டுமின்றி, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு ஒரு சில உறுதிமொழிகளை கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதுபோல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது பள்ளி வளாகத்திற்குள் எங்கள் குழந்தையின் உயிருக்கு பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு, பள்ளி வளாகத்திற்குள் எங்கள் குழந்தை ஏதேனும் பாதிப்புக்கு ஆளாகி உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ, மரணம் அடைந்தாலோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, போதைப்பொருள் உட்கொண்டாலோ, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலோ, இது போன்ற பாதிப்புகளுக்கு அரசு பொறுப்பேற்குமா, பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்குமா என்று குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியதும் பெற்றோர்களின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதாவது, இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகளே என்பதால், குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகளின் உரிமைகள், ஒழுக்கங்கள், ஆரோக்கியங்கள், பாதுகாப்புகள் கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகள் வீட்டிலோ, ரோட்டிலோ, பள்ளிக்கூடத்திலோ, சமுதாயத்திலோ எந்த ஒரு பாதிப்புக்கும், எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் ஆளாகாத வகையில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய, ஒழுங்குமுறையுடன் வழிநடத்த வேண்டிய, குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் உண்டு, பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதால், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு ஒரு சில உறுதிமொழிகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதுபோல அரசாங்கத்திடமிருந்து உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்டு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியதும், பள்ளி வளாகத்திற்குள் அனுப்ப வேண்டியதும் பெற்றோர்களின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதாவது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களும், அனைத்து தனியார் பள்ளிக்கூடங்களும் அரசாங்கத்தின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில், அரசு அனுமதியுடன் செயல்படுகிறது என்று குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் முதல் கடமையாகும். பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகள் வியாதிகளுக்கோ, விபத்துகளுக்கோ, தற்கொலைக்கோ ஆளாகாத வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களும், அனைத்து தனியார் பள்ளிக்கூடங்களும் தரமான முறையில், பாதுகாப்பான முறையில், முறைப்படி வடிவமைத்து கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களும் தரமான பள்ளிக்கூடங்கள், பாதுகாப்பான பள்ளிக்கூடங்கள் என்றும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் இரண்டாவது கடமையாகும். பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகள் வியாதிகளுக்கோ, விபத்துகளுக்கோ, தொற்று வியாதிகளுக்கோ, வாந்தி பேதி மயக்கங்களுக்கோ ஆளாகாத வகையில் பள்ளி நிர்வாகத்தினர்கள் நாள்தோறும் பள்ளி கட்டடங்கள் தரத்தின் மீது கவனம் செலுத்துவார்கள்.
பள்ளி வகுப்பறைகள், கழிப்பறைகள், சத்துணவு தயாரிக்கும் சமையலறைகள், மாணவர்கள் உணவு உண்ணும் அறைகள், விளையாட்டு திடல்கள் ஆகியவற்றை நாள்தோறும் தூய்மை செய்து பராமரிப்பதிலும், மாணவ குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற சத்துணவு பொருட்களின் தரத்தின் மீதும், குடிநீர் தரத்தின் மீதும் கவனம் செலுத்தி பொறுப்புடன் செயல்படுவார்கள் என்று குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 3வது கடமையாகும். அரசு பள்ளிக்கூடங்களில், தனியார் பள்ளிக்கூடங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ஒழுக்கம் உள்ளவர்கள், பொறுப்புணர்வு உள்ளவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், போதிய தகுதிகள் உள்ளவர்கள், சட்டம் ஒழுங்கு விதிகளுக்கும் பள்ளி ஒழுங்கு விதிகளுக்கும் கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவர்கள் என்று குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 4வது கடமையாகும். அரசு பள்ளிக்கூடங்களில், தனியார் பள்ளிக்கூடங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் பீடி, சிகரெட், புகையிலை, மதுபானம், கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ள மாட்டார்கள். எந்த ஒரு குற்றச் செயலையும் செய்ய மாட்டார்கள். மாணவ குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்க மாட்டார்கள். மாணவ குழந்தைகளை கொலை செய்ய மாட்டார்கள். மாணவ குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்ய மாட்டார்கள். மாணவ குழந்தைகளின் மனதில் காதல் உணர்வுகள், காம உணர்வுகள் தூண்டக்கூடிய வகையில் செயல்பட மாட்டார்கள். மாணவ குழந்தைகளிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்த மாட்டார்கள். மாணவ குழந்தைகளின் மனதில் பயம் உணர்வு, கோப உணர்வு, வெறுப்புணர்வு, கவலை உணர்வு, ஏற்றத்தாழ்வு உணர்வு, தாழ்வு மனப்பான்மை உணர்வு, தற்கொலை உணர்வு, கொலைவெறி உணர்வு, பழிவாங்கும் உணர்வு போன்ற குற்ற உணர்வுகளை, மன உளைச்சல்களை, மன அழுத்தங்களை ஏற்படுத்த மாட்டார்கள். மாணவ குழந்தைகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக துன்புறுத்த மாட்டார்கள். சித்திரவதைகள் செய்ய மாட்டார்கள். தீய சொற்களால் மானபங்கப்படுத்த மாட்டார்கள். மாணவ குழந்தைகளின் உடல்நிலையை, மனநிலையை சீர்குலைக்க மாட்டார்கள். மாணவ குழந்தைகளுக்கு தண்டனைகள் கொடுக்க மாட்டார்கள் என்று குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 5வது கடமையாகும். அரசு பள்ளிக்கூடங்களில், தனியார் பள்ளிக்கூடங்களில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களும் மாணவ குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, மாணவ குழந்தைகளை ஒழுங்குமுறையுடன் வழிநடத்தி, ஒழுங்குமுறையுடன் கல்வி கற்றுக் கொடுப்பார்கள் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 6வது கடமையாகும். அனைத்து அரசு பள்ளிக்கூடங்களில், அனைத்து தனியார் பள்ளிக்கூடங்களில் போதிய பணியாளர்கள், போதிய பள்ளி ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். பள்ளிக்கூடங்களில் பணியாளர் பற்றாக்குறை, ஆசிரியர் பற்றாக்குறை இல்லை என்று குழந்தைகளின் கல்வி கேள்விக்குறி ஆகாத வகையில், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 7வது கடமையாகும். பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகள் சண்டை சச்சரவுகளுக்கோ, அடிதடி வன்முறைகளுக்கோ, வெட்டு குத்து கொலை குற்றங்களுக்கோ, தற்கொலைக்கோ, கேலி கிண்டல்களுக்கோ, போதைப் பொருள் உட்கொள்வதற்கோ, காதல் செய்வதற்கோ, மானபங்கங்களுக்கோ, பாலியல் குற்றங்கள் செய்வதற்கோ, பள்ளி வகுப்பை புறக்கணித்துவிட்டு ஊர் சுற்றி திரிவதற்கோ, சினிமா தியேட்டர்களுக்கு செல்வதற்கோ,
ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் போன்ற நீர்நிலைகளில் குளிக்கச் சென்று மரணம் அடைவதற்கோ இதுபோன்று எந்த ஒரு பாதிப்புக்கும் எந்த ஒரு குற்றச் செயலுக்கும் ஆளாகாத வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் பணிபுரிகின்ற பணியாளர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் மாணவ குழந்தைகள் மீது முழு கவனம் செலுத்துவார்கள். மாணவ குழந்தைகளை தொடர் கண்காணிப்பில் கண்காணிப்பார்கள் என்று குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 8வது கடமையாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மாணவ குழந்தைகளை நாள்தோறும் பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து வந்தது யார்? பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவ குழந்தைகளை அழைத்து சென்றது யார் என்ற விவரங்களை பள்ளி நிர்வாகத்தினர்கள் மாணவர் வருகை பதிவேட்டில் பதிவுகள் செய்து மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பொறுப்புடன் செயல்படுவார்கள் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 9வது கடமையாகும். குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்ற போக்குவரத்து சாலைகளில் சண்டை சச்சரவுகள், அடிதடி வன்முறைகள், கேலி கிண்டல்கள், வெட்டு குத்து கொலைகள், ரவுடிசங்கள், பாலியல் குற்றங்கள், வழிப்பறி குற்றங்கள், சாலை விபத்துகள், சாலை மறியல்கள், சாலையோர சுவர்களில் ஆபாச திரைப்பட போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்ற அவலங்கள், ரவுடிகள், சமூக விரோதிகள், குற்றவாளிகள், போதை ஆசாமிகள், மனநோயாளிகள் சுற்றி திரிகின்ற அவலங்கள், ஆடு, மாடு, நாய் போன்ற ஜீவராசிகள் சுற்றி திரிகின்ற உடலுறவில் ஈடுபடுகின்ற அவலங்கள், இதுபோன்று போக்குவரத்து சாலைகளில் எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் நிகழாத வகையில் அரசு நாள்தோறும் சமூக கட்டமைப்பு தரத்தின் மீது பாதுகாப்பின் மீது, போக்குவரத்து கட்டமைப்பு தரத்தின் மீது பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்தி அரசு தனது கடமைகளை பொறுப்புடன் செய்யும் என்று குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 10வது கடமையாகும். குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்ற போக்குவரத்து சாலைகளில் பீடி, சிகரெட் போன்ற புகையிலைகளை புகைப்பதற்கும், புகையிலை கடைகள் செயல்படுவதற்கும், மதுபானங்களை உட்கொள்வதற்கும், மதுபான கடைகள், மதுபான பார்கள் செயல்படுவதற்கும், சூதாட்டம் விளையாடுவதற்கும், சூதாட்ட மன்றங்கள் செயல்படுவதற்கும், ஆடு, மாடு, பன்னி போன்ற கால்நடைகளை கொலை செய்வதற்கும், மாமிச கடைகள் செயல்படுவதற்கும், விபச்சார விடுதிகள், ஆபாச நடனக்கூடங்கள், ஆபாச திரையரங்குகள் செயல்படுவதற்கும் அரசு அனுமதி உரிமம் வழங்காது என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் 11வது கடமையாகும். மாணவ குழந்தைகள் பயணம் செய்கின்ற பள்ளி பேருந்துகள், அரசு ரயில் பேருந்துகள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், கார்கள் போன்ற மோட்டார் வாகனங்கள் விபத்துகளுக்கு ஆளாகாத வகையில் மோட்டார் வாகனங்களின், போக்குவரத்து சாலைகளின், ரயில் தடங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது, வாகன ஓட்டுநர்களின், நடத்துனர்களின் தகுதிகள், ஒழுக்கங்கள், பொறுப்புகள், செயல்பாடுகள் மீது நாள்தோறும் கவனம் செலுத்தி அரசு தனது கடமைகளை பொறுப்புடன் செய்யும் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 12வது கடமையாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் பள்ளி நிர்வாகத்தினர்கள் அரசு நிர்ணயிக்கின்ற கல்வி கட்டணங்களை மட்டுமே வசூலிப்பார்கள். அதிக கட்டணங்களை, நன்கொடைகளை வசூலிக்க மாட்டார்கள் என்று மாணவ குழந்தைகளின் கல்வி கட்டணங்களை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியது
அரசாங்கத்தின் 13வது கடமையாகும். பள்ளி நிர்வாகத்தினர்கள் மாணவ குழந்தைகளை ஜாதி மத அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளுடன் வழி நடத்த மாட்டார்கள். அனைத்து மாணவ குழந்தைகளையும் சமமாக வழி நடத்துவார்கள். மாணவ குழந்தைகளின் மனதில் ஜாதி மத கொள்கைகள், கடவுள் வழிபாடு, மூட நம்பிக்கை கொள்கைகள் விதைக்க மாட்டார்கள் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் 14வது கடமையாகும். பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் நிகழாத வகையில் மாணவ குழந்தைகளின் ஒழுங்கு, அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் அரசு அதிகாரிகள் மூலம், ஆட்சியாளர்கள் மூலம், போலீஸ் காவலர்கள் மூலம் அரசு நாள்தோறும் பள்ளிக்கூடங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது, செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தி மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளிக்கூடங்களை முறைப்படி, பாதுகாப்புடன், ஒழுங்குமுறையுடன், பொறுப்புடன் செயல்படுத்தும் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 15வது கடமையாகும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கல்வி பயில்கின்ற மாணவ குழந்தைகளின் உயிருக்கு பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு என்று குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 16வது கடமையாகும். பள்ளி வளாகத்திற்குள் மாணவ குழந்தைகள் ஏதேனும் பாதிப்புக்கு ஆளாகி உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ, மரணம் அடைந்தாலோ, காயம் அடைந்தாலோ, ஊனம் அடைந்தாலோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலோ, இதுபோன்று பாதிக்கப்பட்ட மாணவ குழந்தைகளின் பெற்றோர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று உங்கள் குழந்தையின் பாதிப்புகள் பற்றி போலீஸ் காவலர்களிடம் தகவல் கொடுத்து, உங்கள் குழந்தை ஏன், எதனால் பாதிக்கப்பட்டார், எப்படி பாதிக்கப்பட்டார், யாரால் பாதிக்கப்பட்டார் என்பதற்குண்டான ஆதாரங்களை, சாட்சியங்களை போலீஸ் காவலர்கள் மூலம் பெற்றுக்கொண்டு உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்று போலீஸ் காவலர்கள் கொடுத்த ஆதாரங்களை, ஆவணங்களை, சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து, அரசாங்கத்தை நம்பி எங்கள் குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். ஆனால் அரசாங்கம் எங்கள் குழந்தையின் பாதுகாப்பை, வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிவிட்டது. அரசு தனது கடமையை செய்ய தவறிவிட்டது என்று அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைப்பதற்கும், அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர்வதற்கும் இந்த ஜனநாயக நாட்டில் பெற்றோர்களுக்கு உரிமையும் உண்டு, கடமையும் உண்டு, பொறுப்பும் உண்டு என்பதால் உங்கள் குழந்தை பள்ளி வளாகத்திற்குள் ஏதேனும் பாதிப்புக்கு ஆளானால் பெற்றோர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கலாம், அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடரலாம் என்று பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் 17வது கடமையாகும். பள்ளிக்கூடத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள் அடிக்கடி விடுமுறை எடுக்க மாட்டார்கள். பள்ளிக்கு தாமதமாக வரமாட்டார்கள். நாள்தோறும் மாணவர்கள் வருவதற்கு முன்பாகவே குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வந்து விடுவார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறைக்கு சென்று விடுவார்கள். மாணவ குழந்தைகளை ஒருபோதும் தனிமைப்படுத்த மாட்டார்கள். மாணவ குழந்தைகளின் கல்வி, ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்க மாட்டார்கள் என்று பெற்றோர்களுக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதும், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் 18வது கடமையாகும். இதுபோன்று பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும்,
பெற்றோர்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையிலும் பெற்றோர்களுக்கு இது போன்ற உறுதிமொழிகளை விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். அதுபோல பெற்றோர்களும் அரசாங்கத்திடமிருந்து இது போன்ற உறுதிமொழிகளை பெற்றுக்கொண்டு குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டியதும் குழந்தைகளை பள்ளி வளாகத்திற்குள் அனுப்ப வேண்டியதும் பெற்றோர்களின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் இது போன்ற உறுதிமொழிகளை விழிப்புணர்வுகளை பெற்றோர்களுக்கு கொடுப்பதில்லை. பெற்றோர்களும் அரசாங்கத்திடமிருந்து இது போன்ற உறுதிமொழிகளை விழிப்புணர்வுகளை பெறாமல் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு ஆடு தொட்டிகளில் மாடு தொட்டிகளில் கசாப்பு கடைகளில் விடுவது போல பெற்றோர்கள் செய்வதறியாமல் தங்களது குழந்தைகளை அழைத்து சென்று மாணவ குழந்தைகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பள்ளிக்கூடங்களில், பாதுகாப்பு இல்லாத பள்ளிக்கூடங்களில், பழுதடைந்த பள்ளிக்கூடங்களில், பராமரிப்பில்லாத சுகாதாரமில்லாத பள்ளிக்கூடங்களில், மாணவ குழந்தைகளை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தி மானபங்கப்படுத்தி கல்வி கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்களில், மாணவ குழந்தைகளை கொலை செய்கின்ற பள்ளிக்கூடங்களில், மாணவ குழந்தைகளை தற்கொலைக்கு ஆளாக்குகின்ற பள்ளிக்கூடங்களில், மாணவ குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற பள்ளிக்கூடங்களில், அடிதடி வன்முறைகள் நிகழ்கின்ற பள்ளிக்கூடங்களில், கேலி கிண்டல்கள் செய்கின்ற பள்ளிக்கூடங்களில், போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களில், காட்டுமிராண்டி ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற பள்ளிக்கூடங்களில், காமக்கொடூர ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற பள்ளிக்கூடங்களில், போதைப் பொருட்களை உட்கொள்கின்ற ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற பள்ளிக்கூடங்களில், மாணவ குழந்தைகளிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கின்ற பள்ளிக்கூடங்களில், ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பள்ளிக்கூடங்களில், பொறுப்புணர்வு இல்லாத ஆசிரியர்கள் பணிபுரிகின்ற பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை சேர்த்து விடுகின்றனர். இது போன்ற காரணங்களால் நமது நாட்டில் பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கும், மாணவ குழந்தைகளின் ஒழுக்கம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கும், பள்ளிக்கூடங்களின் தரம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கும் அரசாங்கத்தின் பொறுப்பின்மையும் பெற்றோர்களின் அறியாமையுமே காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீதும் பெற்றோர்கள் மீதும் குற்றம் சாட்டுகிறேன். செல்வி அம்மா, இந்த பதிவை உங்களுடைய யூடியூப் சேனல் சமூக வலைதளத்தில் ஒளிபரப்புங்க. இந்த பதிவு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாண்புமிகு சதீஷ்குமார் ஐயாவின் கவனத்திற்கும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவின் கவனத்திற்கும் கட்டாயம் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பதிவின் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் உங்கள் மகள் ஸ்ரீமதி மர்மமான முறையில் மரணம் அடைந்ததற்கும் பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற எல்லா குற்றங்களுக்கும், நமது நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதற்கும், குழந்தைகள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கும், போதைப் பொருட்களை உட்கொள்வதற்கும், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வீட்டிலும் ரோட்டிலும் பள்ளிக்கூடத்திலும் சமுதாயத்திலும் பற்பல பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதற்கும், நமது நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கும் அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்ற உண்மையை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் புரிந்து கொண்டு நீதி அரசர்கள் அரசாங்கத்தை பார்த்து ஒரு சில கேள்விகளை கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது, இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகள் என்று சட்டம் சொல்கிறதா?
அரசாங்கத்தின் குழந்தைகள் அல்ல என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த பூமியில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் அரசாங்கத்தின் குழந்தைகளே என்று சட்டம் கூறுமே என்றால், குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகள் வீட்டிலோ, ரோட்டிலோ, பள்ளிக்கூடத்திலோ, சமுதாயத்திலோ எந்த ஒரு பாதிப்புக்கும் எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் ஆளாகாத வகையில், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில், குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதிலும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகள் மீது அரசு ஏன் அக்கறை காட்டுவதில்லை என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு, உடை, குடிநீர், வசிப்பிடம், கழிப்பிடம், பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குழந்தைகளுக்கு முறைப்படி தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா? அல்லது பெற்றோர்களின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா? அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் கூறுமே என்றால், குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு, உடை, குடிநீர், வசிப்பிடம், கழிப்பிடம், பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குழந்தைகளுக்கு முறைப்படி தரமான முறையில் பாதுகாப்பான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? அவ்வாறு பெற்றோர்களின் கடமை என்று சட்டம் கூறுமே என்றால், நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாத பெற்றோர்களால், போதிய வருமானம் இல்லாத பெற்றோர்களால், கூலி வேலை செய்கின்ற பெற்றோர்களால், பிச்சை எடுக்கின்ற பெற்றோர்களால், பொறுப்புணர்வு இல்லாத பெற்றோர்களால், போதை பொருட்களை உட்கொள்கின்ற பெற்றோர்களால், கள்ளக்காதல் தொடர்புகள் உள்ள பெற்றோர்களால், பற்பல தீய பழக்க வழக்கங்கள் உள்ள பெற்றோர்களால், தரமான வீடு வாசல் இல்லாத பெற்றோர்களால், இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு வேண்டிய உணவு, உடை, குடிநீர், வசிப்பிடம், கழிப்பிடம், பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி, தொழிற்கல்வி, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குழந்தைகளுக்கு எப்படி தரமான முறையில் பாதுகாப்பான முறையில் முறைப்படி பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி முறைப்படி செய்ய முடியும்? இது போன்ற பெற்றோர்களால் குழந்தைகளின் உரிமைகளை, அடிப்படை தேவைகளை எப்படி முறைப்படி பூர்த்தி செய்து கொடுக்க முடியும்? இதுபோன்று குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, பராமரிப்பதற்குண்டான, ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத பெற்றோர்களின் கண்காணிப்பில், கட்டுப்பாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தங்களது உரிமைகளை இழந்து, ஒழுக்கத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பாதுகாப்பை இழந்து, மேஜர் ஆவதற்குண்டான தகுதிகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் போதிய வருமானத்துடன் கூடிய நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை அமைத்து கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? குழந்தைகளின் உரிமைகள் மீது, பெற்றோர்களின் தகுதிகள் மீது அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்குண்டான, முறைப்படி பராமரிப்பதற்குண்டான,
ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்குண்டான குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை தரமான முறையில் பூர்த்தி செய்து கொடுப்பதற்குண்டான தகுதிகள், ஒழுக்கங்கள், பொறுப்புணர்வுகள், கட்டுப்பாடுகள், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள், போதிய வருமானங்கள், தரமான வீடு வாசல்கள் ஆகியவை பெற்றோர்களிடம், பாதுகாவலர்களிடம் உள்ளனவா என்பதில் கவனம் செலுத்தாமல், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் இந்த பூமியில் பிறக்கின்ற குழந்தைகளை தகுதிகள் இல்லாத, ஒழுக்கங்கள் இல்லாத, பொறுப்புணர்வுகள் இல்லாத பெற்றோர்களிடம், பாதுகாவலர்களிடம் குழந்தைகளை பராமரிக்க கொடுத்து சட்டம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கலாமா? இந்த பூமியில் பிறக்கின்ற குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் குழந்தைகளை பெற்றோர்களிடம், பாதுகாவலர்களிடம் பராமரிக்க கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதா? அல்லது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் குழந்தைகளை பெற்றோர்களிடம், பாதுகாவலர்களிடம் பராமரிக்க கொடுக்கலாம் என்று சட்டம் சொல்கிறதா? இது போன்ற கேள்விகளை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைகள் பிறந்த நாளிலிருந்து மேஜர் ஆகின்ற நாள் வரையில் குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறி ஆகாத வகையில் குழந்தைகளை முறைப்படி பாதுகாக்கப்பட வேண்டியதும், ஒழுங்குமுறையுடன் வழி நடத்த வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா? அரசாங்கத்தின் கடமை அல்ல என்று சட்டம் சொல்கிறதா? அவ்வாறு அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் கூறுமே என்றால், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய வகையில், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில், குழந்தைகளை முறைப்படி பாதுகாப்பதற்கும் ஒழுங்குமுறையுடன் வழி நடத்துவதற்கும் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், பள்ளி இதர பணியாளர்கள் அனைவரும் ஒழுக்கம் உள்ளவர்களா, பொறுப்புணர்வு உள்ளவர்களா, கட்டுப்பாடு உள்ளவர்களா, போதைப் பொருட்கள் உட்கொள்ளாதவர்களா, குற்றங்கள் செய்யாதவர்களா, நம்பிக்கைக்கு உரியவர்களா, சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல் உள்ளவர்களா, சட்டம் ஒழுங்கு விதிகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடியவர்களா, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புடன் செய்யக்கூடியவர்களா, குழந்தைகளை தொடர் கண்காணிப்பில் கண்காணிக்க கூடியவர்களா என்பதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை? குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசு ஏன் அக்கறை காட்டுவதில்லை என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும், எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் நிகழாத வகையில், மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகாத வகையில் அரசாங்கம் நாள்தோறும் பள்ளிக்கூடங்கள் மீது முறைப்படி கவனம் செலுத்தி மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளிக்கூடங்களை முறைப்படி பாதுகாப்புடன் ஒழுங்குமுறையுடன் செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா? அல்லது மாணவ குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கக்கூடிய வகையில் பள்ளிக்கூடங்களை கொலை கூடங்களாக, தற்கொலை கூடங்களாக, பாலியல் பலாத்கார கூடங்களாக, போதைப் பொருள் உட்கொள்ளும் கூடங்களாக, சிறை கூடங்களாக, வன்முறை கூடங்களாக, காதலர் கூடங்களாக, வியாபார கூடங்களாக,
விபச்சார கூடங்களாக, மாணவ குழந்தைகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத கூடங்களாக இதுபோன்று பள்ளிக்கூடங்களை செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின் குழந்தைகளை பள்ளி வளாகத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதா, அல்லது மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் குழந்தைகளை பள்ளி வளாகத்திற்குள் அனுப்பலாம் என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் மீது முழு கவனம் செலுத்தி வருமே என்றால் பள்ளிக்கூடங்களில் கொலை குற்றங்கள் எப்படி நிகழும், பாலியல் குற்றங்கள் எப்படி நிகழும், தற்கொலை குற்றங்கள் எப்படி நிகழும், கேலி கிண்டல் செய்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், போதைப்பொருள் உட்கொள்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், காதல் செய்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், விபத்துகள் ஏற்படுகின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், அடிதடி வன்முறைகள் சண்டைகள் செய்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், மாணவ குழந்தைகளை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தி மானபங்கப்படுத்தி மாணவ குழந்தைகளுக்கு தண்டனைகள் கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், அதிக கட்டணங்கள் நன்கொடைகள் வசூலிக்கின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், சமூக விரோதிகள் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்து மாணவர்களை தாக்குகின்ற குற்றங்கள் எப்படி நிகழும், மாணவ குழந்தைகளின் ஒழுக்கம், அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை எப்படி கேள்விக்குறி ஆகும் என்று மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகளை உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்தி தீய சொற்களால் மானபங்கப்படுத்தி மாணவ குழந்தைகளின் உடல்நிலையை மனநிலையை சீர்குலைத்து கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதா, அல்லது மாணவ குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து மாணவ குழந்தைகளை ஒழுங்குமுறையுடன் வழிநடத்தி ஒழுங்குமுறையுடன் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி, மனநிலை கேள்விக்குறி ஆகாத வகையில் மாணவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஓரிரு மனநல ஆலோசகர்களை பணி நியமனம் செய்வதில் அரசு ஏன் கவனம் செலுத்துவதில்லை என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மனிதன் தனது வாழ்நாளில் தனக்கோ பிறருக்கோ பிற ஜீவராசிகளுக்கோ எந்த ஒரு துன்பமும் கொடுக்காமல் எந்த ஒரு குற்றச் செயலுக்கும் ஆளாகாமல் ஒவ்வொரு மனிதனும் சட்டம் ஒழுங்கு விதிகளை பின்பற்றி விழிப்புணர்வுடன் சமூக பொறுப்புணர்வுடன் ஒழுங்குமுறையுடன் நாகரிகத்துடன் செயல்படக்கூடிய வகையில் பள்ளிக்கூடங்களில்
மாணவ குழந்தைகளுக்கு சட்டம் ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், சமூக ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், குடும்ப ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், போக்குவரத்து ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், தொழிற்கூட ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், தனி மனித ஒழுங்கு விதிகளை பற்றிய புரிதல், மனித உரிமை விதிகளை பற்றிய புரிதல், இதுபோன்று வாழ்வியல் வழிகாட்டி விதிகளை பற்றிய புரிதல்களை பள்ளிக்கூடங்களில் மாணவ குழந்தைகளுக்கு ஏன் கற்றுக் கொடுப்பதில்லை என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைகள் வசிக்கின்ற பகுதிகளில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்ற போக்குவரத்து சாலைகளில் எந்த ஒரு குற்றங்களும், எந்த ஒரு அச்சுறுத்தல்களும், எந்த ஒரு விபத்துகளும் நிகழாத வகையில் சமூக கட்டமைப்பு தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, போக்குவரத்து கட்டமைப்பு தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டியதும், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா, அரசாங்கத்தின் கடமை அல்ல என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைகள் வசிக்கின்ற பகுதிகளில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்கின்ற போக்குவரத்து சாலைகளில் பீடி, சிகரெட் போன்ற புகையிலைகளை புகைப்பதற்கும், புகையிலை கடைகள் செயல்படுவதற்கும், மதுபானங்களை உட்கொள்வதற்கும், மதுபான கடைகள், மதுபான பார்கள் செயல்படுவதற்கும், சூதாட்டம் விளையாடுவதற்கும், சூதாட்ட மன்றங்கள் செயல்படுவதற்கும், ஆடு, மாடு, கோழி, பன்னி போன்ற ஜீவராசிகளை கொலை செய்வதற்கும், மாமிச கடைகள் செயல்படுவதற்கும், விபச்சார விடுதிகள், ஆபாச நடன கூடங்கள், ஆபாச திரையரங்குகள் செயல்படுவதற்கும் அரசு அனுமதி உரிமம் வழங்கலாம் என்று சட்டம் சொல்கிறதா? குழந்தைகள் வசிக்கின்ற பகுதிகளில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற போக்குவரத்து சாலைகளில் இது போன்ற குற்றச் செயல்களுக்கு அரசு அனுமதி உரிமம் வழங்கக்கூடாது என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாணவ குழந்தைகள் விபத்துகளுக்கு ஆளாகாத வகையில் மாணவ குழந்தைகள் பயணம் செய்கின்ற பள்ளி பேருந்துகள், அரசு ரயில் பேருந்துகள், ஆட்டோ ரிக்ஷாக்கள், கார்கள் போன்ற மோட்டார் வாகனங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது, போக்குவரத்து சாலைகளின் ரயில் தடங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது நாள்தோறும் கவனம் செலுத்த வேண்டியதும், வாகன ஓட்டுநர்களின், வாகன நடத்துனர்களின் தகுதிகள், ஒழுக்கங்கள், பொறுப்புகள், செயல்பாடுகள் மீது நாள்தோறும் கவனம் செலுத்த வேண்டியதும், குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அரசாங்கத்தின் கடமை என்று சட்டம் சொல்கிறதா, அரசாங்கத்தின் கடமை அல்ல என்று சட்டம் சொல்கிறதா என்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற மாணவ குழந்தைகளின் உயிருக்கு, ஒழுக்கத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, பாதுகாப்பிற்கு அரசாங்கமே பொறுப்பு என்று மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில்
பெற்றோர்களுக்கு அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை ஏற்படக்கூடிய வகையில் பெற்றோர்களுக்கு அரசு ஏன் உறுதிமொழிகள் கொடுப்பதில்லை என்று மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை பார்த்து கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஒழுக்கத்தின் மீது, பாதுகாப்பின் மீது கவனம் செலுத்தாத, அக்கறை காட்டாத இந்த நாடு நாடா சுடுகாடா? குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத இந்த நாடு நாடா சுடுகாடா? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்ற இந்த நாடு நாடா சுடுகாடா? பள்ளிக்கூடங்களை கொலை கூடங்களாக, தற்கொலை கூடங்களாக, பாலியல் பலாத்கார கூடங்களாக, விபச்சார கூடங்களாக, வியாபார கூடங்களாக, காதலர் கூடங்களாக, சிறை கூடங்களாக, வன்முறை கூடங்களாக, போதைப் பொருள் உட்கொள்ளும் கூடங்களாக, மாணவ குழந்தைகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத கூடங்களாக செயல்படுத்தி கொண்டு வருகின்ற இந்த நாடு நாடா சுடுகாடா? பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்களின் தகுதிகள் மீது, ஒழுக்கங்கள் மீது, பொறுப்புகள் மீது, கட்டுப்பாடுகள் மீது, செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்தாமல் குழந்தைகளின் பாதுகாப்பை, சிறுவர் சிறுமிகளின் பாதுகாப்பை, மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் அரசு ஆளுகின்ற இந்த நாடு நாடா சுடுகாடா என்று மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவும் ஜி.கே. இளந்திரையன் ஐயாவும் அரசாங்கத்தை காரி துப்பி கோபத்துடனும் வேதனையுடனும் கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுபோன்று மாண்புமிகு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஐயாவின், ஜி.கே. இளந்திரையன் ஐயாவின் கேள்விகளுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்களின் கவனத்திற்கு கட்டாயம் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வாறு இந்த பதிவு பெற்றோர்களின் கவனத்திற்கு சென்றவுடன் இனிவரும் காலங்களில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பெற்றோர்கள் அரசாங்கத்தை பார்த்து ஒரு சில கேள்விகளை கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது, பெற்றோராகிய நாங்கள் எங்களது குழந்தையை எதை நம்பி, யாரை நம்பி பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது? யாரை நம்பி குழந்தையை பள்ளி வளாகத்திற்குள் அனுப்புவது? பள்ளி வளாகத்திற்குள் எங்கள் குழந்தையின் உயிருக்கு, பாதுகாப்பிற்கு யார் பொறுப்பு? பள்ளி வளாகத்திற்குள் எங்கள் குழந்தை ஏதேனும் பாதிப்புகளுக்கு ஆளாகி உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ, மரணம் அடைந்தாலோ, ஊனம் அடைந்தாலோ, காயம் அடைந்தாலோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டாலோ, போதைப் பொருள் உட்கொள்வதற்கு ஆளானாலோ, இதுபோன்று எங்கள் குழந்தையின் பாதிப்புகளுக்கு அரசு பொறுப்பேற்குமா, பள்ளி நிர்வாகம் பொறுப்பேற்குமா என்று பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வோடு, பொறுப்புணர்வோடு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வாறு பெற்றோர்களின் கேள்விகளுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வி அம்மா, உங்கள் மகள் ஸ்ரீமதி சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் மர்மமான முறையில் மரணம் அடைந்ததற்கு அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன். காரணம் என்னவென்றால், பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும் நிகழாத வகையில் நாள்தோறும்
பள்ளிக்கூடங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது, செயல்பாடுகள் மீது முழு கவனம் செலுத்தி மாணவ குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பள்ளிக்கூடங்களை பாதுகாப்புடன், ஒழுங்குமுறையுடன், முறைப்படி செயல்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும், கட்டாயமாகும், பொறுப்புமாகும். ஆனால் நமது நாட்டு அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் மீது கவனம் செலுத்துவதில்லை, மாணவ குழந்தைகள் மீது அக்கறை காட்டுவதில்லை என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன். அவ்வாறு நமது நாட்டு அரசாங்கம் பள்ளிக்கூடங்கள் மீது முழு கவனம் செலுத்தி வருமே என்றால், மாணவ குழந்தைகள் மீது அக்கறை காட்டி வருமே என்றால், உங்கள் மகள் ஸ்ரீமதி இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பாள் என்பதும், பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும் நிகழ்ந்திருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செல்வி அம்மா, உங்கள் மகள் ஸ்ரீமதியின் மரணத்திற்கு அரசாங்கமே காரணம், அரசாங்கத்தின் பொறுப்பின்மையே காரணம் என்பதால் பெற்றோராகிய நீங்கள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடர வேண்டுமே அன்றி பள்ளி நிர்வாகத்தின் மீது அல்ல. அதாவது பெற்றோராகிய நாங்கள் எங்களது குழந்தை ஸ்ரீமதியை அரசாங்கத்தை நம்பி சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோம். ஆனால் அரசாங்கம் எங்களது குழந்தையின் பாதுகாப்பை, வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிவிட்டது. அரசு தனது கடமையை செய்ய தவறிவிட்டது. அரசு பள்ளிக்கூடங்கள் மீது, மாணவ குழந்தைகள் மீது நாள்தோறும் கவனம் செலுத்தி அரசு தனது கடமைகளை பொறுப்புடன் செய்து வந்திருந்தால் எங்கள் மகள் ஸ்ரீமதி இன்று உயிரோடு இருந்திருப்பாள் என்று அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடருங்கள். இதுதான் சரியான வழிமுறை என்று நான் தங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். செல்வி அம்மா, நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்றதால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. நான் குழந்தையாக இருந்தப்போ பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் போராடினேன். ஆனால் என்னுடைய அம்மா என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்று பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க. பள்ளிக்கூடத்தால், பள்ளி கொடுமைகளால் நான் குழந்தை பருவத்திலேயே பள்ளி வகுப்பறையில் ஒழுக்கத்தை இழந்தேன், அமைதியை இழந்தேன், ஆரோக்கியத்தை இழந்தேன், மகிழ்ச்சியை இழந்தேன், சுதந்திரத்தை இழந்தேன், பாதுகாப்பை இழந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன், மன அழுத்தங்களுக்கு ஆளானேன், மன பதட்டங்களுக்கு ஆளானேன், மன தடுமாற்றங்களுக்கு ஆளானேன், மன வருத்தங்களுக்கு ஆளானேன், தற்கொலை எண்ணங்களுக்கு ஆளானேன், செக்ஸ் உணர்வுக்கு ஆளானேன், பலவிதமான கொடிய தண்டனைகளுக்கு ஆளானேன், மானபங்கங்களுக்கு ஆளானேன், போதைப் பொருள் உட்கொள்வதற்கு ஆளானேன், சுய இன்பத்திற்கு ஆளானேன். நான் சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள ஞானோதயா பிரைமரி பள்ளிக்கூடத்தில் முதல் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றேன். அதே பெரம்பூர் பகுதியில் உள்ள கோகுலம் அரசு நடுநிலை பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றேன். சென்னை மாதவரம் பகுதியில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றேன் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் கல்வி பயின்ற ஞானோதயா பிரைமரி பள்ளிக்கூடத்தில் மாணவ குழந்தைகளின் உடலிலிருந்து இரத்தம், மலம், சிறுநீர் வெளியேறக்கூடிய வகையில் மாணவ குழந்தைகளுக்கு மிக கொடிய தண்டனைகள் கொடுத்து, குழந்தைகளை சித்திரவதைகள் செய்து, குழந்தைகளை மானபங்கப்படுத்தி, கால்நடைகளை வழி நடத்துவது போல, குற்றவாளிகளை வழி நடத்துவது போல குழந்தைகளை தரக்குறைவாக வழிநடத்தி, சட்டம் ஒழுங்கு விதிகளுக்கு எதிராக, பள்ளி ஒழுங்கு விதிகளுக்கு எதிராக கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நான்
முதலாம் வகுப்பு படிக்கும் பொழுது மங்களம் என்ற டீச்சர் என்னுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வெளியேறக்கூடிய வகையில் என்னை கொடூரமாக தாக்கி எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார் என்பதும், இதனால் என்னுடைய நெற்றியில் தழும்பு உண்டாகி சுமார் 45 வருடங்கள் ஆகியும் இன்னும் என்னுடைய நெற்றியில் உள்ள தழும்பு மறையவில்லை என்பதும், கண்ணாடியில் என்னுடைய நெற்றியில் உள்ள தழும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கும் ஆளாகிறேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கம்லி என்ற டீச்சர் பவானி என்ற மாணவியை மிகவும் கொடூரமாக தாக்கினார். அவ்வாறு தாக்கும் பொழுது அந்த மாணவி வலி தாங்க முடியாமல் மயக்கம் அடைந்து கீழே விழுந்து விட்டார். அந்த மாணவி மயக்கம் அடைந்து கீழே விழுந்ததை கண்டு அந்த மாணவி மரணம் அடைந்து விட்டார் என்று எண்ணி நானும் சக மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம், அஞ்சி நடுங்கினோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளி கொடுமைகள் தாங்க முடியாமல் நானும் சக மாணவர்களும் ஒன்றிணைந்து வீட்டை விட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 4ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைந்தேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பள்ளி ஆசிரியர்களின் கொடுமைகளால் மிரட்டல்களால் நான் 5 வயதிலிருந்து பள்ளி வகுப்பறையில் பலமுறை மன பதட்டங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் ஆளாகி நான் எனது கட்டுப்பாட்டை இழந்து செய்வதறியாமல் நான் எனது வலது குதிகால் மூலம் பள்ளி வகுப்பறையில் பலமுறை சுய இன்பத்திற்கு ஆளானேன். அந்த சிறு வயதில் நான் செய்வது சுய இன்பம் என்ற புரிதல் இல்லாமல் பள்ளி வகுப்பறையில் பலமுறை நான் சுய இன்பத்திற்கு ஆளானேன். சுய இன்பத்தால் நாடி நரம்புகள் தளர்ந்து போகும், எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை கேள்விக்குறி ஆகும் என்ற விழிப்புணர்வு அந்த சிறு வயதில் எனக்கு இல்லை என்பதும், அவ்வாறு சுய இன்பத்தின் பொழுது ஒரு சில வினாடிகள் வரை என்னுடைய நடுமுதுகிலும் பின்மண்டை பகுதியிலும் நான் வலி வேதனைகளுக்கு ஆளானேன் என்பதும், ஒரு சில வினாடிகள் வரை என்னுடைய 2 கண்களும் இருண்டுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு முறை என்னுடைய பெற்றோர் என்னுடைய கல்வி கட்டணத்தை பள்ளியில் செலுத்துவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. இதனால் விஜயலட்சுமி என்ற டீச்சர் என்னை அடித்து உதைத்து துன்புறுத்தி மானபங்கப்படுத்தி உன்னுடைய பெற்றோரிடமிருந்து கல்வி கட்டணத்தை வாங்கி வந்து பள்ளிக்கூடத்தில் செலுத்திவிட்டு பள்ளி வகுப்பறைக்கு வா என்று கூறி என்னை பள்ளி வகுப்பறையிலிருந்து வெளியேற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளி வகுப்பறையில் ஒரு சில மாணவர்கள் குழந்தை எப்படி பிறக்கிறது தெரியுமா உனக்கு என்று எனக்கு பாலியல் சம்பந்தமான உடலுறவு சம்பந்தமான செக்ஸ் கதைகளை கற்றுக் கொடுத்து செக்ஸ் புத்தகங்களை காண்பித்து என்னுடைய ஒழுக்கத்தை சீர்குலைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தேவதாஸ் என்ற ஆசிரியர் சசிகுமார் என்ற மாணவனை சுமார் 3 நிமிடம் வரை தன் காலால் எட்டி எட்டி உதைத்து கொடூரமாக தாக்கினார் என்பதும், இதுபோன்று ஆசிரியர் மாணவனை காலால் எட்டி எட்டி உதைத்து துன்புறுத்துவதை கண்டு நானும் சக மாணவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம், அஞ்சி நடுங்கினோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேவதாஸ் என்ற ஆசிரியர் சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களையும் மதுபானங்களையும் உட்கொள்ளக்கூடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடன் கல்வி பயின்ற விஜயகுமார் என்ற சக மாணவன் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது கல்யாண சுந்தரம் என்ற தமிழ் ஆசிரியர் தனது காலில் அணிந்திருந்த செருப்பை கழட்டி பள்ளி வகுப்பறையில் டில்லி பாபு என்ற மாணவனை செருப்பால் அடித்தார் என்பதும், அவ்வாறு செருப்பால் அடிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் மாணவனை பார்த்து தெவிடியா பையா என்று டில்லி பாபுவை கொடிய வார்த்தையால் திட்டி மானபங்கப்படுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 2 முறை சமூக விரோதிகள் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைந்து மாணவர்களை தாக்கிச் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பள்ளி வகுப்பறையில் ஒரு சில மாணவர்கள் ஆங்கில ஆசிரியருக்கும் வரலாறு ஆசிரியருக்கும் மதிப்பு கொடுக்காமல், மரியாதை கொடுக்காமல் ஆசிரியர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்தனர். டே மாமா, டே மச்சான், டே பாடு, டே பட்ரு, டே புலிமூட்டை, டே தெவிடியா பையா, இது போன்று கொடிய சொற்களால் ஆசிரியர்களை மானபங்கப்படுத்தினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 10ஆம் வகுப்பு முடித்த பின் பள்ளி நிர்வாகத்திடமிருந்து என்னுடைய மாற்று சான்றிதழை பெறும்பொழுது பள்ளிக்கூடத்திற்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட வேண்டும் என்பதால் குறைந்தது 100 ரூபாய் நன்கொடை கொடுத்தால்தான் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வழங்கப்படும் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் எனது தந்தையை அச்சுறுத்தி எனது தந்தையிடமிருந்து 100 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட பின் என்னுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை என்னிடம் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நானும் சக மாணவ நண்பர்களும் ஒன்றிணைந்து ஆபாச சினிமா தியேட்டருக்கு சென்று ஆபாச திரைப்படத்தை பார்த்து ஒழுக்கத்தை இழந்தேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வகுப்பறையில் ஒரு சில மாணவர்கள் பான் பராக் போன்ற போதைப் பொருட்களை உட்கொண்டனர் என்பதும், ஒரு நாள் நானும் சக மாணவர்களிடமிருந்து சிறிதளவு போதைப் பொருளை வாங்கி உட்கொண்டு பள்ளி வகுப்பறையில் சிறிது நேரம் மயக்கத்திற்கு ஆளானேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பல முறை பள்ளி வகுப்பை புறக்கணித்துவிட்டு நானும் சக மாணவர்களும் ஒன்றிணைந்து ஆழ்துளை கிணற்றில் குளிக்கச் சென்றோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் படித்த பள்ளிக்கூடங்களில் தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய வகையில், விபத்துகள் ஏற்படக்கூடிய வகையில் பள்ளி வகுப்பறைகள், பள்ளி கழிப்பறைகள், பள்ளி கட்டடங்கள், விளையாட்டு திடல்கள் மிகவும் கேவலமாக இருந்தது என்பதும், பள்ளி கழிப்பறைகள் நாள்தோறும் தூய்மை செய்யவில்லை, பராமரிக்கப்படவில்லை என்பதும், நான் படித்த பள்ளி கூடங்களின் தரம், மாணவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வி பயின்ற பொழுது ஆசிரியர்கள் அடிக்கடி விடுமுறை எடுப்பார்கள். பள்ளிக்கூடத்திற்கு, பள்ளி வகுப்பறைக்கு தாமதமாக வருவார்கள். ஒரு சில நேரங்களில் ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்தாலும் பள்ளி வகுப்பறைக்கு வரமாட்டார்கள். பள்ளி ஆபீஸ் ரூமில் ஆசிரியர்கள் சக ஆசிரியர்களோடு கதை பேசிக்கொண்டு, சிரித்து கொண்டு, கூத்து கும்மாளம் அடித்து கொண்டு இருப்பார்கள். ஆசிரியர்கள் பள்ளி வகுப்பறைக்கு வராததால் பள்ளி வகுப்பறையில் சக மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் குடும்ப கதைகள் பற்றி, சினிமா கதைகள் பற்றி, பாலியல் சம்பந்தமான, உடலுறவு சம்பந்தமான செக்ஸ் கதைகள் பற்றி பேசுவார்கள். ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் செய்வார்கள், குறும்புத்தனங்கள் செய்வார்கள். திடீரென்று ஒருவரோடு ஒருவர் அடித்து கொண்டு சண்டை செய்வார்கள். லவ் லெட்டர் எழுதுவார்கள். லவ் லெட்டரை காதலியிடம் கொடுப்பார்கள். போதைப் பொருள் உட்கொள்வார்கள். பள்ளி வகுப்பை புறக்கணித்துவிட்டு ஊர் சுற்றுவார்கள். சினிமா தியேட்டருக்கு செல்வார்கள்.
ஆறு, ஏரி, குளம், கிணறு, கடல் போன்ற அபாயகரமான நீர்நிலைகளில் குளிக்கச் செல்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பள்ளிக்கூடத்தால் நான் சீரழிந்தேன் என்பதும், என்னை போன்று பல மாணவர்களும் சீரழிந்தனர் என்பதும், இன்றும் பல மாணவ குழந்தைகள் பள்ளிக்கூடத்தால் சீரழிந்து கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செல்வி அம்மா, நம்ம நாட்டு அரசாங்கம் குழந்தைகள் மீது முறைப்படி கவனம் செலுத்தாததால், குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாததால், குழந்தைகளின் உரிமைகள் மீது, ஆரோக்கியத்தின் மீது, பாதுகாப்பின் மீது அக்கறை காட்டாததால் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வீட்டில் பாதிக்கப்படுறாங்க, ரோட்டில் பாதிக்கப்படுறாங்க, பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்படுறாங்க, சமுதாயத்தில் பாதிக்கப்படுறாங்க, அரசு அதிகாரிகளால், போலீஸ் காவலர்களால் பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளுக்கு வீட்லேயும் பாதுகாப்பில்லை, ரோட்லேயும் பாதுகாப்பில்லை, பள்ளிக்கூடத்துலேயும் பாதுகாப்பில்லை, சமுதாயத்திலையும் பாதுகாப்பில்லை. குறிப்பாக நம்ம நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை கூறுகிறேன். வேலியே பயிரை மேய்ந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம நாட்டில் எத்தனையோ குடும்பத்தில் தந்தையாலும் சொந்த பந்த உறவினராலும் பெண்கள், பெண் குழந்தைகள் பாலியல் உடல் உறவுக்கும் பாலியல் பலாத்காரத்திற்கும் ஆளாகிறார்கள். தந்தையே பெற்ற மகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கின்றனர், பெற்ற மகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்கின்றனர் என்பதை நாளிதழ்கள் மூலம், மீடியாக்கள் மூலம், ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையின் மூலம் பார்க்க முடிகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி நிர்பயா பாலியல் கொலை வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, சென்னை அயனாவரம் சிறுமி பாலியல் வழக்கு, சிறுமி ஆசினி பாலியல் கொலை வழக்கு, பாண்டிச்சேரி சிறுமி ஆர்த்தி பாலியல் கொலை வழக்கு, தேனி மாவட்டம் சின்னமனூர் சிறுமி பாலியல் கொலை வழக்கு, மதுரை கூடல் நகர் சிறுமி பாலியல் கொலை வழக்கு, ஜம்மு காஷ்மீர் சிறுமி ஆசிஃபா பாலியல் கொலை வழக்கு, மணிப்பூர் கலவர பாலியல் வழக்கு, பில்கிஸ் பானு பாலியல் வழக்கு, வாச்சாத்தி பாலியல் வழக்கு. இது போன்று நம்ம நாட்டில் சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை நம்ம நாட்டில் பள்ளிக்கூடங்களில் மட்டும் 166 பாலியல் குற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும், கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை பள்ளி வளாகங்கள் மற்றும் பிற இடங்களில் குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டதாக 10,750 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேலியே பயிரை மேய்ந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் நம்ம நாட்டில் பெண்கள், பெண் குழந்தைகள் அரசாங்கத்தின் உதவியை நாடி அரசு அதிகாரிகளிடம், அமைச்சர்களிடம், போலீஸ் காவலர்களிடம் மனு கொடுக்க செல்லும் பொழுது, உதவி கேட்க செல்லும் பொழுது, ரெக்கமெண்டேஷன் கேட்க செல்லும் பொழுது ஒரு சில பெண்கள், ஒரு சில பெண் குழந்தைகள் அரசு அதிகாரிகளால், அமைச்சர்களால், போலீஸ் காவலர்களால் பாலியல் தொந்தரவுகளுக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் ஆளாகின்றனர். வாச்சாத்தி பாலியல் வழக்கில் 13 வயது பெண் குழந்தை உட்பட 18 பெண்கள் 269 அரசு அதிகாரிகளால், போலீஸ் காவலர்களால் பற்பல துன்பங்களுக்கும் பாலியல் பலாத்காரத்திற்கும் ஆளாகி பாதிக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு அலுவலகங்களில், தனியார் அலுவலகங்களில், காவல் நிலையங்களில் பணிபுரிகின்ற ஒரு சில பெண்களும், ஒரு சில பெண் அதிகாரிகளும் சக ஊழியர்களால், உயர் அதிகாரிகளால் பாலியல் தொந்தரவுகளுக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் ஆளாகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு சில பெண்கள், ஒரு சில பெண் குழந்தைகள் கோவில்களில் உள்ள, தேவாலயங்களில் உள்ள, ஆசிரமங்களில் உள்ள சாமியார்களால், பூசாரிகளால், ஃபாதர்களால்
பாலியல் தொந்தரவுகளுக்கும் பாலியல் பலாத்காரங்களுக்கும் ஆளாகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று நம்ம நாட்டில் பெரும்பாலான பெண் குழந்தைகள் வீட்டில் பாதிக்கப்படுறாங்க, ரோட்டில் பாதிக்கப்படுறாங்க, பள்ளிக்கூடத்தில் பாதிக்கப்படுறாங்க, சமுதாயத்தில் பாதிக்கப்படுறாங்க, அரசு அலுவலகத்தில் பாதிக்கப்படுறாங்க, காவல் நிலையத்தில் பாதிக்கப்படுறாங்க, சிறைச்சாலையில் பாதிக்கப்படுறாங்க, கோவிலில் பாதிக்கப்படுறாங்க, தேவாலயத்தில் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரமத்தில் பாதிக்கப்படுறாங்க. நம்ம நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்று நமது நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், குடும்பத் தலைவன்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பள்ளி நிர்வாகத்தினர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்களின் தகுதிகள் மீது, ஒழுக்கங்கள் மீது, பொறுப்புணர்வுகள் மீது, கட்டுப்பாடுகள் மீது, செயல்பாடுகள் மீது நமது நாட்டு அரசாங்கம் முறைப்படி கவனம் செலுத்துவதில்லை என்பதே அடிப்படை காரணம் என்று நான் அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டுகிறேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதுபோன்ற குற்றங்களை செய்கின்ற குற்றவாளிகளை தண்டிப்பதால் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது. மாறாக குடும்பத் தலைவன்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவர் தங்களது கடமைகளை செய்வதற்கு தகுதியானவர்களா, ஒழுக்கம் உள்ளவர்களா, பொறுப்புணர்வு உள்ளவர்களா, கட்டுப்பாடு உள்ளவர்களா என்பதில் அரசு கவனம் செலுத்தி உறுதி செய்தால்தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முடியும். குழந்தைகளின் பாதுகாப்பை, பெண்களின் பாதுகாப்பை, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்பதால் இனிவரும் காலங்களிலாவது நமது நாட்டு அரசாங்கம் பொறுப்புடன் செயல்படுமா, ஒழுங்குமுறையுடன் செயல்படுமா? அதாவது குடும்பத் தலைவன்கள், பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி நிர்வாகத்தினர்கள், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் இதுபோன்று பொறுப்பில் உள்ளவர்களின் தகுதிகள் மீது, ஒழுக்கங்கள் மீது, பொறுப்புணர்வுகள் மீது, கட்டுப்பாடுகள் மீது, செயல்பாடுகள் மீது நமது நாட்டு அரசாங்கம் கவனம் செலுத்தி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்குமா? குழந்தைகளின் பாதுகாப்பை, பெண்களின் பாதுகாப்பை, பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமா என்ற கேள்விகளை கேட்டு விடைபெறுகிறேன். நமது நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் அவ்வப்போது நிகழ்ந்து கொண்டு வருகின்ற வெட்டு குத்து கொலை குற்றங்கள், பாலியல் பலாத்கார குற்றங்கள், தற்கொலை குற்றங்கள், போதைப் பொருள் உட்கொள்கின்ற குற்றங்கள், கேலி கிண்டல் செய்கின்ற குற்றங்கள், அடிதடி வன்முறைகள், சண்டைகள் செய்கின்ற குற்றங்கள், காதல் செய்கின்ற குற்றங்கள், தண்டனைகளை கொடுத்து கல்வி கற்றுக் கொடுக்கின்ற குற்றங்கள், அதிக கட்டணங்களை, நன்கொடைகளை வசூலித்து கொண்டு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற குற்றங்கள், சமூக விரோதிகள் பள்ளிக்கூடத்திற்குள் நுழைகின்ற குற்றங்கள், மாணவிகளிடம் ஆசை வார்த்தைகளை கூறி மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கின்ற குற்றங்கள், இது போன்ற குற்றங்களை அடிப்படையாக கொண்டு பள்ளிக்கூடத்தால் சீரழிகின்ற மாணவர்கள் என்ற பெயரில் அல்லது பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற அவலங்கள் என்ற பெயரில் அல்லது
பள்ளிக்கூடங்களில் மர்மமான முறையில் மரணம் அடைகின்ற மாணவ குழந்தைகள் என்ற பெயரில், பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற கொலைகள் என்ற பெயரில், அல்லது பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற தற்கொலைகள் என்ற பெயரில், அல்லது பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற பாலியல் பலாத்காரங்கள் என்ற பெயரில், அல்லது பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற விபச்சாரங்கள் என்ற பெயரில், அல்லது பள்ளிக்கூடங்களில் நிகழ்கின்ற அடிதடி வன்முறைகள் என்ற பெயரில் ஒரு சினிமா திரைப்படம் ஒன்று தயாரித்து உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் ஒளிபரப்பினால் படம் நன்றாக ஓடும், நன்றாக வசூலாகும். ஆனால் தமிழ்நாட்டின் மானம், இந்திய நாட்டின் மானம் கப்பலேறி போகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டின் மானம், இந்திய நாட்டின் மானம் கப்பலேறக்கூடிய வகையில், நமது நாட்டு அரசாங்கத்திற்கு தலைகுனிவு ஏற்படக்கூடிய வகையில் உலக நாடுகள் நமது நாட்டை பார்த்து ஏளனம் செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, கொலைக்கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, தற்கொலை கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, பாலியல் பலாத்கார கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, போதைப்பொருள் உட்கொள்ளும் கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, காதலர் கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, சிறை கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, வியாபார கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களா, வன்முறை கூடங்களா? இந்திய நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் ஒழுக்கமுள்ள ஆசிரியர்களா, ஒழுக்கம் இல்லாத ஆசிரியர்களா? பொறுப்புள்ள ஆசிரியர்களா, போதைப்பொருள் உட்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களா? கருணை உள்ள ஆசிரியர்களா, காட்டுமிராண்டி ஆசிரியர்களா? கட்டுப்பாடுள்ள ஆசிரியர்களா, காமக்கொடூர ஆசிரியர்களா? இந்திய நாட்டில் உள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள், ஆட்சியாளர்கள், போலீஸ் காவலர்கள் ஆகியோர் பள்ளிக்கூடங்களில் எந்த ஒரு குற்றங்களும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் நிகழாத வகையில் மாணவ குழந்தைகளின் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகாத வகையில் நாள்தோறும் பள்ளிக்கூடங்களின் தரத்தின் மீது, பாதுகாப்பின் மீது, பராமரிப்பின் மீது, செயல்பாடுகள் மீது கவனம் செலுத்துவார்களா? அல்லது லஞ்சம், மாமூல், ஊழல், கமிஷன் போன்ற குற்றச் செயல்களை செய்வதிலும், மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து கோடி கோடியாக சேமித்து வைப்பதிலும், சொத்துக்களை வாங்கி குவிப்பதிலும், சொத்துக்களை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும், நாட்டை சுற்றிலும் மதுபான தொழிற்சாலைகளை, மதுபான கடைகளை, மதுபான பார்களை அமைத்து மதுபானங்களை தயாரிப்பதிலும், மதுபானங்களை விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துவார்களா? இதுபோன்று நமது நாட்டு அரசாங்கத்திற்கு தலைகுனிவு ஏற்படக்கூடிய வகையில், தமிழ்நாட்டின் மானம், இந்திய நாட்டின் மானம் கப்பல் ஏறக்கூடிய வகையில் உலக நாடுகள் நமது நாட்டை பார்த்து ஏளனம் செய்யும், மானபங்கம் செய்யும் என்பதால் நமது நாட்டில் உள்ள பள்ளிக்கூடங்களில் நிகழ்ந்து கொண்டு வருகின்ற குற்றங்களை, அவலங்களை சுட்டிக்காட்டி சினிமா திரைப்படங்களை தயாரிக்கவோ, உலக நாடுகளில் உள்ள திரையரங்குகளில் ஒளிபரப்பவோ கூடாது என்று நாட்டுப்பற்று உள்ளவனாகிய, பள்ளிக்கூடத்தால் சீரழிந்தவனாகிய நான் இந்திய நாட்டிலுள்ள சினிமா துறை நிர்வாகத்தை பார்த்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.